My dear friends, welcome back to Nurses Profile channel. இந்த வீடியோல GNM of Nursing complete பண்ணிக்கிட்டு higher studies என்னெல்லாம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, எங்கெல்லாம் இந்த courses இருக்குது, government collegesல என்ன courses இருக்குது, அதே மாதிரி private collegeல என்ன courses இருக்குது, fee structure என்ன வரும், கண்டிப்பா இந்த courses படிக்க experience வேணுமா அப்படிங்கிறது பத்தி தான் டீடைல்டா நம்ம பார்க்க போறோம். நம்மள நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் GNM of Nursing ஒரு டிப்ளமோ நர்சிங் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த கோர்ஸ் படிச்சா அடுத்து ஹையர் ஸ்டடிஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல, அப்படியே பார்த்தா போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் மட்டும் தான் படிக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் அப்படி இல்ல, அது போக நிறைய கோர்சஸ் இருக்குது, அதுவும் கவர்மெண்ட் செக்டர் பிரைவேட் செக்டர்ல இருக்குது. சோ டீடைல்டா பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியம், அந்த பெல் ஐகான் ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வைங்க. அண்ட் மறக்காம நர்சஸ் ப்ரொஃபைலோட வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ GNM of Nursing நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க படிக்கிறதுக்கான ஒரு பெஸ்டான கோர்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங். போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நம்ம டிப்ளமோல இருந்து டிகிரிக்கு என்ன செஞ்சிரும் அப்படின்னா ப்ரமோட் ஆயிடும். சோ நிறைய பேர் GNM of Nursing கம்ப்ளீட் பண்ணிட்டு போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் படிக்க ஆசைப்படுவாங்க. இந்த கோர்ஸோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ். இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு 2 இயர்ஸ் கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி எதுவுமே இல்ல. நீங்க தமிழ்நாடு நர்சிங் மிட்வைஃபரி கவுன்சில்லயோ இல்லைன்னா நீங்க எந்த ஸ்டேட்ல படிச்சீங்களோ அந்த ஸ்டேட்லயோ நீங்க நர்சிங் கவுன்சில ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி RNRM அப்படிங்கிற இந்த சர்டிபிகேட் மட்டும் உங்க கையில இருந்துச்சுன்னா போதும். நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங்க்கு அப்ளை பண்ணலாம். சோ கண்டிப்பா போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறதுக்கு RNRM அப்படிங்கிற சர்டிபிகேட் தேவை. சோ இந்த கோர்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே படிக்கலாம். கவர்மெண்ட் காலேஜும் இருக்குது, அதே மாதிரி கவர்மெண்ட் குவாட்டா இன் பிரைவேட் காலேஜும் இருக்குது, தனியார் கல்லூரிகளும் இருக்குது. சோ உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கணும் அப்படின்னா கவுன்சிலிங் நடத்துவாங்க. அந்த கவுன்சிலிங் மூலமா நீங்க கவர்மெண்ட் காலேஜ்லயும் படிக்க முடியும். தனியார் கல்லூரிகள்ல ஒரு சில சீட்ஸ் நமக்கு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்திருப்பாங்க. அதைத்தான் கவர்மெண்ட் குவாட்டா இன் பிரைவேட் காலேஜ்னு சொல்லுவோம். இந்த சீட்லயும் நீங்க படிக்கலாம். இதுக்குமே கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணணும். சோ கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணி நீங்க ஒரு பிரைவேட் காலேஜ்ல படிக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபீஸ் உங்களுக்கு கம்மியா இருக்கும். இந்த கவுன்சிலிங் வரும்போது நம்மளோட சேனல்ல கைட் பண்ணுவோம். அதனால நீங்க GNM of Nursing படிச்சு முடிச்சிட்டு போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் கவர்மெண்ட்ல படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு கவர்மெண்ட்ல சீட் கிடைச்சிச்சுன்னா ஃபீஸ் பாத்தீங்கன்னா 3000 ரூபாய் வரும். கொஞ்சம் இதர ஃபீஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 3000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் சார்ஜஸ் இருக்கும். பிரைவேட் காலேஜ்ல நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா 75,000 ரூபாயில இருந்து உங்களுக்கு தொடங்கும். ரெண்டாவது இருக்கக்கூடிய கோர்ஸ் போஸ்ட் பேசிக் டிப்ளமோ கோர்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். GNM of Nursing கம்ப்ளீட் பண்ணவங்களும் இதை படிக்கலாம். நீங்க அதே மாதிரி பிஎஸ்சி நர்சிங் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கனால இந்த போஸ்ட் பேசிக் டிப்ளமோ கோர்சஸ் படிக்கலாம். சோ இந்த கோர்ஸோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா 1 இயர் தான். இதுல போஸ்ட் பேசிக் டிப்ளமோ இன் கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷாலிட்டி நர்சிங் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது. 1 இயர் கோர்ஸ், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேரும் படிக்கலாம். அதே மாதிரி தான் உங்ககிட்ட RNRM அப்படிங்கிற சர்டிபிகேட் இருந்தா போதும், வேற எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. நீங்க கவர்மெண்ட் காலேஜும் இருக்குது, இதுக்கு பிரைவேட் காலேஜும் இருக்குது. சோ கவர்மெண்ட் காலேஜ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15,000 ரூபாய் ஃபீஸ் வரும். நீங்க பிரைவேட் காலேஜ்ல படிக்கிறீங்க அப்படின்னா 40,000ல இருந்து இந்த ஃபீஸ் ஸ்டார்ட் ஆகும். கவர்மெண்ட் காலேஜஸ் பொறுத்தவரையில இந்த கோர்சஸ்க்கெல்லாம் கவுன்சிலிங் நடத்துவாங்க. இந்த வருஷத்துக்கு கவுன்சிலிங் வரும்போது நம்மளோட சேனல்ல கைட் பண்ணுவோம். இந்த கோர்சஸ் எல்லா பிரைவேட் காலேஜ்லயும் இருக்கிறது இல்ல. டீம்டு யூனிவர்சிட்டி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா CMC வெள்ளூர் அண்ட் PSG இந்த மாதிரி பெரிய பெரிய காலேஜஸ்ல மட்டும்தான் இந்த போஸ்ட் பேசிக் டிப்ளமோ இன் கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷாலிட்டி நர்சிங் கோர்ஸ் இருக்குது. அடுத்து போஸ்ட் பேசிக் டிப்ளமோ இன் நியோனேட்டல் நர்சிங் கோர்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. GNM of Nursing கம்ப்ளீட் பண்ண எல்லாருமே இந்த கோர்ஸ் படிக்கலாம். கோர்ஸோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா 1 இயர். RNRM அப்படிங்கிற சர்டிபிகேட் மட்டும் இருந்தா போதும். உங்களுக்கு கவர்மெண்ட்ல நீங்க கவுன்சிலிங் மூலமா படிக்கலாம். ஃபீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 ரூபாய் வரும். நீங்க பிரைவேட்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஃபீஸ் 40,000ல இருந்து தொடங்கும். சோ இதே மாதிரி தான் டீம்டு யூனிவர்சிட்டி, PSG, CMC காலேஜஸ்ல இந்த கோர்ஸ் உங்களுக்கு இருக்குது. அடுத்து போஸ்ட் பேசிக் டிப்ளமோ இன் சைக்காட்ரிக் நர்சிங் கோர்ஸ். இந்த கோர்ஸோட டியூரேஷன் 1 இயர். RNRM அப்படிங்கிற சர்டிபிகேட் இருந்தாலே நீங்க படிக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச வரையில இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ்ல மட்டும்தான் இருக்குது. சோ கவர்மெண்ட் காலேஜ் ஃபீஸ் பாத்தீங்கன்னா 15,000 ரூபாய். பிரைவேட்ல இருக்கான்னு எனக்கு எக்ஸாக்டா தெரியல.
நான் நிறைய ரெஃபர் பண்ணி பார்த்தேன், வேற எங்கும் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. அப்படி ஒருவேளை இருந்தாலுமே ஃபீ ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க அப்படின்னா 40,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகும். அடுத்து போஸ்ட் பேசிக் டிப்ளமோ இன் எமர்ஜென்சி அண்ட் டிசாஸ்டர் கோர்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. இதுவும் 1 இயர் தான். RNRM அப்படிங்கிற சர்டிபிகேட் இருந்தா நீங்க படிக்க முடியும். கவர்மெண்ட் காலேஜ்ல நமக்கு இந்த கோர்ஸ் இல்ல. அதே நேரத்துல பிரைவேட் காலேஜ்ல இந்த கோர்ஸ் இருக்குது. சோ பிரைவேட் காலேஜை பொறுத்தவரையில ஃபீ ஸ்ட்ரக்சர் 40,000 இருந்து நமக்கு தொடங்கும். இது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டிஸ், அதே மாதிரி நம்மளோட CMC வெள்ளூர், PSG இந்த மாதிரிப்பட்ட ஒரு சில காலேஜஸ்ல மட்டும்தான் இருக்குது. அடுத்த கோர்ஸ் போஸ்ட் பேசிக் டிப்ளமோ இன் ஆபரேட்டிங் ரூம் நர்சிங் கோர்ஸ். இதுவும் 1 இயர்க்கான கோர்ஸ் தான். RNRM சர்டிபிகேட் இருந்தா படிக்கலாம். பிரைவேட் காலேஜ்ல தான் மோஸ்ட்லி இந்த கோர்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் செக்டர்ல இல்ல. ஃபீஸ் பாத்தீங்கன்னா 40,000 இருந்து தொடங்கும். அதே மாதிரி நீங்க PSG, SRM, ராமச்சந்திரா இந்த மாதிரிப்பட்ட காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் இருக்குது. So my dear friends, நீங்க ஒரு கவர்மெண்ட் செக்டர்ல GNM of nursing முடிச்சிட்டு ஹையர் ஸ்டடிஸ் பண்ணீங்க அப்படின்னா போஸ்ட் பேசிக் BSc நர்சிங்க்கு அட்மிஷன் ஆஃபர் பண்றாங்க. போஸ்ட் பேசிக் டிப்ளமோ இன் கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷாலிட்டி நர்சிங் கோர்ஸ்க்கு அட்மிஷன் ஆஃபர் பண்றாங்க. போஸ்ட் பேசிக் டிப்ளமோ இன் நியோனேட்டல் நர்சிங் கோர்ஸ்க்கு அட்மிஷன் ஆஃபர் பண்றாங்க. போஸ்ட் பேசிக் இன் சைக்காட்ரிக் நர்சிங் கோர்ஸ்க்கு அட்மிஷன் ஆஃபர் பண்றாங்க. போஸ்ட் பேசிக் டிப்ளமோ இன் எமர்ஜென்சி டிசாஸ்டர் கோர்ஸ் அண்ட் ஆபரேட்டிங் ரூம் நர்சிங் கோர்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரைவேட் செக்டர்ல மட்டும்தான் இருக்குது. இது போக 1 இயர்க்கான டிப்ளமோ இன் ஆன்காலஜி நர்சிங் இருக்குது. 1 இயர்க்கான டிப்ளமோ இன் ரீஹாபிலிட்டேஷன் நர்சிங் இருக்குது. 1 இயர்க்கான டிப்ளமோ ரீனல் நர்சிங் கோர்ஸ் இருக்குது. இப்படி 1-2 கோர்சஸ் இன்னும் இருக்குது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி CMC வெள்ளூர்ல மட்டும் தான் இருக்குது. சீட்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். சோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய பேருக்கு GNM of nursing படிச்சு முடிச்சுட்டு அடுத்து ஹையர் ஸ்டடிஸ் என்ன படிக்கணும் அப்படிங்கறதே தெரியல. சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது GNM of nursing படிச்சு முடிச்சிட்டு இருக்காங்க, இல்லைன்னா படிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. கண்டிப்பா அவங்க சந்தோஷப்படுவாங்க. அண்ட் இந்த வீடியோல நீங்க பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.